ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் ஒன்று தான். ஸோ அந்த வகையில் வந்து எங்களோட கேலரியில் வந்து எத்தனையோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குது, ஃபோட்டோஸ் எடிட்டிங் எல்லாம் என்ன மாதிரி செய்யலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கேலரி இருக்குது தானே, அந்த கேலரியை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட கேலரிக்குள்ளே போங்க. கேலரிக்குள்ளே போய்ட்டு இப்போ நீங்கள் ஒரு பிக்சர்ஸுக்குள்ளே போங்க. பிக்சர்ஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் இப்போ ஒரு பிக்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ரெண்டாவது எடிட்னு சொல்லியிருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே வந்து நிறைய ஆப்ஷன்கள் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறது தந்திருக்காங்க. அதாவது பிக்சர்ஸை வந்து எல்லா மெத்தட்லேயும் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஆப்ஷன் ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், வந்து நீங்கள் வந்து ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸை வந்து பிக்சர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அடுத்த மூன்றாவது வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் தந்திருக்காங்க. அதாவது ஃப்ரேம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரேமில் வந்து வேணும்னு சொல்லி உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. நீங்கள் இப்போ 3:4 ஃபுல் வேணுமென்னு சொன்னால் ஃபுல், 1 inch வேணுமென்னு சொன்னால் 1, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் டபுள் ஃபிங்கர்ஸால் வந்து ஹோல்டு பண்ணி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஜூம் இன் ஆகும், அவுட் ஆகும். அதே மாதிரி 1 ஃபிங்கர்ஸால் வந்து நீங்கள் அதாவது உங்களோட ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஃபோட்டோஸை வந்து எல்லா பக்கம் வந்து ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் வந்து இப்படி ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. மற்ற ஹொரிசானல் வெர்டிகல்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து அந்த 3D பேட்டர்னில் மாதிரி சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அந்த எஃபெக்டை வந்து அதில் கொடுத்து கொள்ளலாம். அந்தளவுக்கு 3D அளவுக்கு இல்லாட்டிக்கும் ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓரளவுக்கு அதில் அந்த பொசிஷனை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ இந்த எஃபெக்ட் அதில் தேவையில்லைன்னா மேலே ரிவர்ட்னு சொல்லியிருக்கு. அந்த ரிவர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோஸ், அதாவது உங்களோட பிக்சர்ஸ் வந்து ஆரம்பத்தில் என்னென்னு இருந்துச்சு ஸ்டார்ட்டில், அதே மாதிரியே வந்து உங்களுக்கு எல்லா எஃபெக்டும் போய் அதே மாதிரி பிக்சர்ஸாகவே வந்துடும். அடுத்து இதில் பாருங்கள், எஃபெக்ட் தந்திருக்கான். உங்களோட இதுக்கு வந்து பிக்சர்ஸுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் வந்து தந்திருக்கான். இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம், தேவை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டீக்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஒவ்வொரு பேட்டர்னில் வந்து எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தந்திருக்கான்னு வந்து இதை நீங்கள் வடிவாக சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப்ஸ் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் போடுவோம். ஸோ அந்த வகையில் இதில் வந்து சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கான். அடுத்த ஸ்பாட் கலர்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் எதையாவது ஒன்றை ஸ்பாட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் கலர் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். மிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். பார்க்க வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸையும் வந்து இதில் கொடுத்துருக்கான். இதை வந்து நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்பாட் கலர்ன்ற வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே 3 டாட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் கூட்டுறது, மற்ற எக்ஸ்போஸ் பண்ணுறது, மற்ற வந்து ஷேடோ கொடுக்குறது, எல்லாமே, அதாவது எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதையும் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட டெம்பரேச்சர் வந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அதையும் வந்து இதிலேயே உங்களுக்கு தந்திருக்காங்க. அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் 4வது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ், அதில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் அதில் வந்து 3 உங்களுக்கு இது தந்திருக்கான். அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட், மற்ற இன்னொரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு தந்திருக்கான். இதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் பென் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும், என்ன கலர்ஸ் வேணும் என்ற மாதிரி வந்து தந்திருக்கான். அதையும் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு ஒப்ஜெக்டை வந்து லைன் பண்ணணும்னு சொன்னாலோ இல்லை அதை மார்க் பண்ணணும்னு சொன்னாலோ இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ஹைலைட்டர் தேவைன்னு சொன்னால், இப்போ 2வது ஆப்ஷன் வந்து எங்களுக்கு இப்போ இதை அண்டும் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் பாருங்கள், அதில் சைட்டில் அண்டு ரீடுன்னு சொல்லி இருக்குது. அடுத்து வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஹைலைட்டர் மாதிரி தந்திருக்காங்க. வந்து இப்போ நாங்கள் சில வேர்ட்ஸுகள் வந்து நெட்டில் எடுத்து படிக்கும்போதோ இல்லை என்னத்துக்காக யூஸ் பண்ணும்போதோ ஹைலைட் பண்ணணும்னு சொன்னால் அந்த வேர்ட்ஸை வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் திக்னஸையும் வந்து நாங்கள் கூட்டிக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து திக்னஸ் கூடுதலாக வேணும்னு சொன்னால் கூடுதலாகவும் கூட்டிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் திக்னஸை கூடுதலாக கூட்டிட்டு அதை வந்து அந்த ஒப்ஜெக்டை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து
அழிஞ்சு போகுது. ஸோ அண்டு ரீடு கொடுத்து வந்து நீங்கள் இதை திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அதோட மூன்றாவது ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மூன்றாவது ஆப்ஷன் வந்து பிளர் பண்ணுற. இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்ஜெக்ட் வந்து பிளர் பண்ணணும்னு சொன்னால், இப்போ சில வேர்ட்ஸுகளை வந்து நாங்கள் பிளர் பண்ணணுமா இருந்தால், சில ஒப்ஜெக்ட்டுகளை வந்து நாங்கள் பிளர் பண்ணணுமா இருந்தால் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நாலாவது வந்து ரேஸ் வந்து தந்திருக்கான். இது வந்து நீங்கள் அதை அப்படியே அந்த இதில் ரேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோஸ் என்ன மாதிரி இருந்துச்சோ, பிக்சர்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டு தரும். அது மட்டும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லிக்கல வந்து இதில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு தந்துருக்காங்க. இப்போ ஒரு வேர்ட் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விச்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸை வந்து இவங்க இதில் தந்திருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸையும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் நிறைய வெரைட்டியாக தந்திருக்காங்க. இதில் பாருங்கள், நான் டிக் பண்ண ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸுகளாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகி கொண்டிருக்கு பாருங்கள். இதில் தேவையான அவ்வளோ ஸ்டிக்கர்ஸும் தந்திருக்கான். அந்த ஸ்டிக்கர்ஸுகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ இதில் டைப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ன மெத்தடில் வேணும், டெக்ஸ்ட்டே வந்து ஃபொண்டே வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபொண்ட் வந்து தந்திருக்காங்க. வந்து அந்த ஃபொண்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. வந்து சென்டர் வேணுமா, ரைட் வேணுமா, லெஃப்ட் வேணுமா, அந்த மாதிரி தந்திருக்கான். மற்ற உங்களோட வந்து பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற டிரான்ஸ்பரன்ஸை கூட்டி கொள்ளலாம், குறைச்சி கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சம்மந்தமான ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் எல்லா விதமான இதுகளையும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கலர்ஸில் இருந்து சகலதுமே வந்து இதில் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் இந்த கேலரியில் போய்ட்டு இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம். Bye bye friends.